தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் நொறுங்கிட்டு போகும்படியாய், எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய், சுகவீனங்கள் மாறும்படியாய், உங்களை கர்த்தர் பலத்தால் இடைகட்டும்படியாய் ஆண்டவருடைய கரத்தில் ஆண்டவருடைய ஒரு வாஞ்சையோடு ஓரளமக்கந்தனி மாக்கல உஷபலத ரந்தனி கடபலது ரிமந்தனி கடமனது எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்னை தொட்டு சுகமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். என்னுடைய வறண்ட நிலங்கள் வயல்வெளி எல்லாம் ஆண்டவரே அப்பா அது செழிப்பா மாறட்டும் ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே புது பலன் அடையட்டும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்து ஆவியானவரே எங்க நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி ஓ ரபகலபஷலதரந்தனி கடபலதரகபலது அப்பா பிதாவே உடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தினாலே வருகிறோம். என் தேவனுடைய வல்லமை இந்த அறையை நிரப்புவதாக ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லார் மீதும் ஆவியானவர் அசைவாடும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும். தேவதூதனுடைய பாதுகாப்பு இந்த இடத்தை முழுவதும் நிரப்பட்ட ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆண்டவரே உடைய சட்டைகளை நிழலிலே மறைத்து கொண்டு கர்த்தர் நீர் வெளிப்படும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் ஆண்டவரே ஆவியானவர்கள் மீது அசைவாடுகிற வேளையில கர்த்தர் நீர் உடைய வார்த்தையை கொடுத்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி ஆண்டவரை திடப்படுத்தி இங்கிருந்து நீர் அனுப்பும்படியாக சொல்லுகிறோம். இந்த 2 மணி நேரம் கர்த்தருக்கு உகந்த காணிக்கையாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே வருகிற வாரத்தில் இருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் என் கர்த்தர் எங்களை வழிநடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். யார் யார் வாஞ்சையோடு காத்திருக்கிறார்களோ, வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றம் வேணும், அன்பு நிறையணும்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகள், வேலையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி காத்திருக்கிற என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் எடுக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பின் கரம் ஆண்டவரே ஆளுகை செய்யும்படியாக இந்த இடத்தினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இந்த இடத்துக்குள்ள உள்ளாவி வருவீராக என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விஷயம் உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி நான் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யத்தக்கதாக ஒரு விசை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை உடைக்கிற கர்த்தருடைய வல்லமை எங்களுக்கு முன்பதாக செல்கிறதை நாங்கள் காணத்தக்கதாக கிருபை பாராட்டும்படியாக எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக அதை நினைத்து நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகள்
நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில் பலன் என்று. என் கிருபை உனக்கு போதும் என்று பலவீனத்தில் பலன் என்று. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கு. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. கரங்களை தட்டி அந்த நல்ல ஆண்டவருக்கு, நன்மையை செய்தவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படிய ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகளிலே எனக்கு நிழலாய் இருந்து பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. உடைய கிருபையினாலே என்னை நடத்தினீரே, நன்றி ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்திலே உடைய பலன் பூரணமாய் இருந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கரங்களை தட்டி உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீ கொடுத்த பெற்றோருக்காக நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீ கொடுத்த நல்ல குடும்ப வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே. நீ கொடுத்த நல்ல தேசத்திற்காக நன்றி, நீ கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். ஓ, உண்மையே நாங்கள் நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய கிருபையை அனுப்பி ஆண்டவரே, எங்களை எல்லாவற்றிலும் மேன்மையாய் வைத்த ஆண்டவரே, நம்முடைய கரத்தினால நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி ஆண்டவரே, கிருபையின் மேல கிருபையை கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற அன்பினாலே எங்களை நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷலத ரக்கமந்தரகட பலது ரிமந்தனி யோகல பாஷ பலத ரக்க பலத ரந்தனி கல பலது ஓரல ரக்கந்தனி மோகல மோஷ பலத ரக்க பலது. அவருடைய கிருபையை நினைத்த ஆண்டவரே, எனக்கு உடைய கிருபையை தாரும், உடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கேட்போம். ஹல்லேலூயா. தாவீதுக்கு கொடுத்த அந்த கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு அந்த கிருபை ஆண்டவர் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தவர்களாய் ஆண்டவரை உயர்த்தி ஒரு தாகத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஹல்லேலூயா. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே, கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. தாவீதுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. தாவீதுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. எனக்கு வந்த கிருப கொடுங்கப்பா, நானும் சாத்தானை வெல்ல வேண்டுமே. எனக்கு வந்த கிருப கொடுங்கப்பா, நானும் சாத்தானை வெல்ல வேண்டுமே. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. கிருப 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 தாருமே, கிருப 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 வேண்டுமே. சாலமோனுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. சாலமோனுக்கு கிருப கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. எனக்கு வந்து கிருப கொடுங்கப்பா, நானும் ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. எனக்கு வந்த கிருப கொடுங்கப்பா, தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே.
எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நான் உம்மை நோக்கி ஜெபிக்க வேண்டுமே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நான் உம்மை நோக்கி ஜெபிக்க வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. அவனுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் பலவீனத்தை வென்று விட்டானே. அவனுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் பலவீனத்தை வென்று விட்டானே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நான் பலவீனத்தை வெல்ல வேண்டுமே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நான் பலவீனத்தை வெல்ல வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. தாவீதுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் கோலியாத்தை வென்று விட்டானே. தாவீதுக்கு ஆமாண்டவரே கோலியாத்தை வென்று விட்டானே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நானும் சாத்தானை வெல்ல வேண்டுமே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நானும் சாத்தானை வெல்ல வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. சாலமோனுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. சாலமோனுக்கு கிருபை கொடுத்தீங்க, அவன் ஆலயத்தை கட்டி முடித்தானே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, நானும் ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. எனக்கு வந்த கிருபை கொடுங்கப்பா, தேவ ராஜ்யத்தை கட்ட வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. கிருபை 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 தாருமே, கிருபை 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 வேண்டுமே. கரங்களை தட்டி ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, எங்க சபை மேல ஊற்றிங்க ஆண்டவரே. அப்பா, பிசாசுக்கு சாவு மணி அடிக்கிற அந்த வல்லமை, அந்த அபிஷேகத்தை ஆண்டவரே, அவருடைய திட்டங்களை நிர்மூலமாக்குகிற எல்லா ஆண்டவரே, அந்த கார கிரியைகளை நிர்மூலமாக்குகிற அந்த வல்லமையை ஆண்டவரே எங்க மேல ஊற்றிங்க ஆண்டவரே. அந்த கிருபையை எங்க மேல ஊற்றிங்க, அந்த பலவீனத்தை வெல்லுகிற அந்த கிருபையை எங்க மேல ஊற்றிங்க என்று சொல்லி இதோ உடைய கரத்துல விழுந்து கிடக்கிறோம். என் தேவரே, உடைய கிருபையினால எங்களை நிரப்புங்க என்று சொல்லி ஓ ரப கலப ஷபலதர கபலது ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு கூட்டமாய், அந்த கிருபையை பெற்றுக் கொள்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே எங்களை நீர் உயிர்ப்பிக்கும்படியாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ரப கலப ஷபலதரந்தனி கடபலது, ஓ ரிப கலப ஷபலதரந்தனி கடபலதர கபலது, ஓ ரிப பப கபலதரந்தனி கடபலது, ஓ ரப ஷபலதர கபலதரந்தனி கடபலதர கபலது, ஓ ரிபலர கபலதரந்தனி கடபலதர கபலது. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை போல தேவன் இல்லை, உம்மை போல எங்களை நேசிக்க ஆண்டவரே ஒருவரும் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரக்கல பாஷ பலதரந்தனி கடபலது, நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஆண்டவரே. சாகாமை உள்ளவர், உடைய கிருபையினாலே எங்களை நடத்த நீர் வல்லமை உள்ளவர், நீரே எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓர் நல்ல கரம ஷபலதரந்தனி கடபலது, ஓ இந்த ரக்கந்தன கடபல
உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரலகட பாஷபலத ரந்தரி கட பலதர கபலது ஓ ரிகல பாஷபலதர கபலது. அந்த பரிசுத்தமுள்ள தேவனை உயர்த்தி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்தி பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியில நிரம்பி அவரை புகழ்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட வேண்டும். ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாரே முள்ள கழுவிடுவே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நிறாரே முள்ள கழுவிடுவே. பாரு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். பாரு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆருணி நோய்களை நீக்கினவர் ஆவியின் பாவங்கள் நீக்கிடுவேன். ஆருணி நோய்களை நீக்கினவர் ஆவியின் பாவங்கள் நீக்கிடுவேன். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே பலன் தாருவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பரலோகத்தில ஒன்று என்றவரே அறிவாக என்னை சேர்த்து வேதம் பாடுவேன். பரலோகத்தில ஒன்று என்றவரே அறிவாக என்னை சேர்த்து வேதம் பாடுவேன். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். ஆறு எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். ஆறில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். ஆறில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரே புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது
துதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய ராஜாவை கொண்டாடும்படியாய் ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இது ஒருவரே பெரியவர், இது ஒருவரே உன்னதர், இது ஒருவரே பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரக்கலபாஷவலத ரக்கபலது, ஓ ரிபக்கலபாஷவலத ரந்தரி கடபலது, ஓ ரிபபபபக்கபலத ரந்தரி கடபலத ரக்கபலது, ஓ ரிபஷவலத ரந்தரி கடபலது. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ எங்களுடைய ராஜாவை கொண்டாடுகிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி, நீர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓர் நரகரபஷலத ரந்தரி கடபலது, ஓ ரிபக்கலபாஷவலத ரந்தரி கடபலது. எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரெல்லாம் வாயை திறந்து, எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க. யாரும் இங்கே அமைதியா சும்மா இருக்க வேண்டாம். தயவு செய்து வாயை திறந்து துதிங்க, வாயை திறந்து துதிங்க. உங்களுக்கு என்ன தேவை உண்டோ நீங்கள் ஆராதிக்க ஆராதிக்க தேவனுடைய வழிகளை திறக்க வல்லமை உள்ளவர். உங்களுடைய வழிகளை அறிந்திருக்கிறார், உங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர் அவர் மட்டுமே. ஒரு மனுஷனை காட்டிலும் தேவனுங்களோடு கூட இருப்பது அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதா இருக்கும். ஆண்டவருடைய வழிகளை திறக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. வாயை திறந்து ஸ்தோத்திர பலியில ஏறிடுங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி வாயை திறந்து துதிங்க. ஹல்லேலூயா. ஓ ரக்கலபாஷலத ரந்தரி கடபலது, ஓ ரிபபக்கபலத ரந்தரி கடபலத ரக்கபலது. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவனை ஜீவனுள்ள தேவன் ஆண்டவர் என்று உண்மையாய் ஆண்டவர் உள்ளத்தை திறந்து நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்காக யாவையும் அந்த கல்வாரி சிலுவையில் நீ செய்து முடித்த அந்த மாதயவை நினைத்து ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற அந்த அன்பை நினைத்து உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த விலையேற பெற்ற ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஓர் ரக்கலத ரந்தரி கடபலது, ரிபக்கலபாஷலத ரந்தரி கடபலது. வெறுமையான பாத்திரமாய எங்கள் ஆண்டவரே, நீர் மனைந்து உம்முடைய திருக்கரத்தில் மனைந்து ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கணத்திற்குரிய பாத்திரமாக நீர் மாற்றி இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உயர்த்துகிறோம். ஒருவரும் மதிக்காத இந்த தேசத்துல எங்களுக்கு என்று ஆண்டவரே ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி வைத்த தயவிற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத போயிருக்கிற வேலையில பிசாசு வைத்திருக்கிற எல்லாம் கண்டிக்கும் ஆண்டவரே. எங்களை தப்பு வைத்து என்னுடைய பாதைகளை அகலமாக்கி ஆண்டவரே எங்களை உயர்ந்த ஸ்தானங்களை ஏறி வர பண்ணுகிற தகப்பனாய் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரக்கரந்தரி கடபலபாஷலத ரந்தரி கடபலது. பயப்படாதே திகையாதே என்று சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரக்கலபத ரந்தரி ஓ கலபாஷபலது. நானே உன் தேவன் என்று நீ சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரக்கலபாஷலத ரக்கபலது, ஓ ரிபலரந்தரி ஓ கலபாஷபலத ரக்கபலது. ஓ என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று நீ கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஓ நானே வழிகளை திறப்பேன் நீங்க சொல்லுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஓ ரிக்கலபாஷலத ரந்தன கடபலது ரந்தனை கடபலது, ஓ ரிக்கலபூஷலத ரந்தனை கடபலது ரந்தனை கடபலது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற நீர் ஆண்டவரே ராஜாதி ராஜா, நீர் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, நீர் பேசுகிற தெய்வம் என்று சொல்லி உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். எங்களை வழி நடத்த நீர் மட்டுமே போதுமானவர் என்று சொல்லி உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் ஆண்டவரே வேற யாருமே இல்லை ஆண்டவரே. எங்களுக்கு நீரே எங்களுக்கு போதுமானவராய் இருந்து நடத்துகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா
இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம். கண்ணீர் மணி போல என்னை காக்கின்றீர், கண்ணீர் மணி போல என்னை காக்கின்றீர். உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம். நீரே என் செல்வம், ஆமென். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கின்றேன், உம்மில் மகிழ்கின்றேன். என்னை மறக்கின்றேன், நான் என்னை மறக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம். வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவருக்கு நேர், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லு. ஓ glory. சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம், இசையா சோத்திரம். ஆமாண்டவரே, இதோ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவராக இருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன். உம்மை உயர்த்துகிறோம், மேன்மைப்படுத்துகிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், உங்களை மேன்மைப்படுத்துகிறோம். எல்லா துதிக நமக்குமே உமக்கே செலுத்துகிறோம். அன்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இடத்துல வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பா வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், பிள்ளைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இன்னுமா ஆண்டவரே அற்புதம் எனக்கு வேண்டும், வேலை ஸ்தலத்துல எனக்கு ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீராக. நம்முடைய கிருபையினாலே முடிசீட்டு நடத்தும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் செல்லுவோம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 110வது அதிகாரம், 111வது அதிகாரம். சகோதரர் ஆண்டனி அதை நடத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம்
கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவாயிருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். எல்லாரும் சேர்ந்து, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்கிருத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். அமர்ந்திருப்போம். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். தயவு செய்து சாட்சி சொல்லும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வேர்ஸ் சொல்லுவோம். Psalms 119:17. You make me eat you through your commandments, make me wiser than my enemies, for there I will be. John 3:16. For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. Holy is the daily upon the star of the best. Howler upon the pearl islands. Luke 10:27. Love the Lord your God with all your heart, with all your soul, with all your strength, and with all your mind. Love your neighbor like yourself. Matthew 5:5-6. Blessed are the meek, for they will inherit the earth. Blessed are those who hunger and thirst for righteousness, for they will be filled. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, தருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி ஆண்டவரே மனமுவந்து உமக்காக நாங்கள் விதைக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, படைத்த கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் ஆண்டவரே என்னவா இருந்தாலும் சரி ஆண்டவரே, மழையை போல இருந்தாலும் என் தேவன் அவருடைய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, யார் பிரச்சனையோடு கடனோடு உட்கார்ந்திருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த கடனிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கடன்களையும் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கத்தக்கதான பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் தரும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சம்பாத்தியத்திலிருந்து அநேக காசுகளை மிச்சம் பண்ண தேவன் கிருபை கொடுங்க. ஆண்டவரே, பொத்தலான பைகளை அடைத்து போடுங்க. கர்த்தர் பெரியவர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார், எங்களை செல்வந்தர்களாய் மாற்றினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லத்தக்கதாக இன்னுமாய் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கட்டி எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தினாலும் நீங்கள் நிறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து ஆண்டவரே இன்னுமாய் பிள்ளைகளை நீங்கள் உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்போ பிள்ளைகள் வந்து ரயன் டேனி வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தர் கேட்டு நாம் காணிக்க செலுத்துவோம்.
ஏசாயாவின் புஸ்தகத்திலே 60வது அதிகாரத்திலே 20வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். சபையினுடைய ஆராதனை வழக்கம் போல எல்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் அறிந்ததே. ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் இந்த இடத்துல 8:30 10:30 மணி வரையிலும் சபையினுடைய ஆராதனை இருக்கிறது. மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உபவாச ஜெபம் இருக்கிறது. மாதத்தினுடைய முதலாவது 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே வீட்டுக்கூடுகை இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையிலே மென்ஸ் மீட்டிங் இருக்கிறது. வரப்போகிற தேவனுடைய செய்திக்காக, படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம செபிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஒரு மனதோடு இருப்போம். பிரபாகர் என்றதும் அதற்காக செபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஒருமித்து உமது நாமத்தை நாங்கள் உயர்த்த கர்த்தர் கொடுத்த மகா பெரிய திவ்ய கிருபைக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவர்களை கர்த்தாவே கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உமது கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அவருடைய எண்ணங்கள் வாஞ்சிகள் எல்லாம் கர்த்தர் ஆமென்றும் ஆமேன் என்று நீ நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவர்களை பாதுகாத்து, அவர்களை தப்புவித்து, அவர்களை ஏந்து சுமந்து கர்த்தர் காத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், செய்தி கொடுக்கிற ஆண்டவரே போதகரை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த செய்தியை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த காரியத்தை அபியாசப்படுத்த ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடைசி நாட்கள் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் அநேக வேத வசனங்களில் எங்கள் சிந்தனைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி ஓட, அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர்மா வந்து தேவனுடைய செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் சொல்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இம்மைக்கு மாத்திரம் இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பின்பற்றுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற யாரும் இல்லைன்னு சொல்லுச்சு. இந்த நாளில் ஆவியானவர் உணர்த்தின ஒரு காரியம், சபை என்ன செய்யணும், இன்னைக்கு நம்ம தேவைகளுக்காக மட்டும் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவர் இடத்துல வரக்கூடாது. இந்த வருஷத்தின் துவக்கத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னது? சரி, வசனம் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு ஃப்ரேஸ் ஒன்று சொன்னேன். திஸ் இஸ் a year of harvest, அறுவடையின் ஆண்டு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ற. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில அறுத்தீங்க? சபையில கண்டிப்பா அறுத்தோம்னு நான் சொல்லுவேன்.
இன்னும் 2026ல் கர்த்தர் இந்த ஹால் நிரம்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அறுவடையின் ஆண்டு என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணினார். இன்னும் இந்த புது வருஷத்துக்குள்ள கடந்து போறேன்னு எத்தனை மாசம் இருக்கு? எனக்கு இப்பதான் நியூ இயர் சர்வீஸ் நம்ம நடத்தி முடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்குள்ள எத்தனை மாசம்? 10வது மாசத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த ஆண்டு அவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடுது. இன்னும் 2 மாசத்துல அடுத்த எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்ற டைம் வந்துடும். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? ஜனவரி 1ஆம் தேதியில எத்தனை பேர் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? 1ஆம் தேதி நிறைய பேர் நிறைய ரெசல்யூஷன் எடுப்பாங்க. இந்த வருஷம் ஒரு ஆண்டில் வேதத்தை நான் வாசித்து முடிப்பேன் அப்படி சொன்ன ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? இந்த வருஷம் ஒழுங்கா நான் ஜெபிப்பேன் இருக்கீங்களா இல்லையா? எல்லா ரெசல்யூஷனும் ஜனவரி 5ஆம் தேதியோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பைபிளும் இல்லை, ஜெபமும் இல்லை, இல்லையா? இன்னைக்கு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 11ஆம் தேதி அக்டோபர் மாசத்துல இருக்கும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஆச்சு? இங்க நம்ம வாசிக்கிற இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நிக்கோதேமு என்று சொல்ற நிக்கோடெமஸ் பெரிய ஒரு பாரசி, பரிசேயன். ராவோட ராவா, ஏன்னா பரிசேயர்கள் அவனை வந்து இயேசுகிட்ட வந்து பேசுறத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஆனா இயேசு இந்த பூமியில அவர் இருக்கும் போதெல்லாம் அழகா ஃபாலோ பண்றான். அவர் என்ன செய்யறாரு, அவர் என்ன பேசுறாரு, என்ன அற்புதத்தை செய்யறாரு, எல்லாத்தையும் நோட் பண்றான். நைட்டு வரான், இயேசு கிட்ட வந்து கேட்கிறான், இவ்வளோ அற்புதத்தெல்லாம் நீர் செய்றீர்னா நீர் தேவன் அனுப்பின ஒருவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் 3வது வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்ன செய்யணும்? ரீபர்த். மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவன் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி சொல்றான். அப்போ இவன் கேட்கிறான், கண்டிப்பா ஒரு நல்ல ஏஜ் உள்ள ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன், அந்தஸ்தோட இருக்கான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 45-50+ இருப்பான் கண்டிப்பா. நிக்கதேமு அப்ப அவன் சொல்றான், அப்ப நான் மறுபடியும் என்னுடைய தாயின் கர்ப்பத்துக்குள்ள போய் நான் திருப்பி பிறக்கணுமான்னு கேட்கிறான், கேள்வி கேட்கிறான். ஏன்னா எனக்கு நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு திரிறாங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் ஆண்டவர் அவனுக்கு தெளிவுபடுத்துறாரு. தெளிவுபடுத்தும் போது சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, அவன் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி மெய்யாகவே மெய்யாகவே அஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், ஆணித்தரமா சொல்றார். அப்ப இந்த பேப்டிசம் இன்னைக்கு என் டாபிக் மெயினா பரிசுத்த ஆவி. ஆவியானவர் அததான் ரொம்ப கிளியரா ஆவியானவர் எனக்கு சொன்னது. ஆனாலும் இந்த வசனத்துல மறுபடியும், ஏன்னா அநேக இடங்கள்ல நீங்க இப்ப நம்ம நிறைய மெசேஜ் நம்ம பாக்குறதுனால குழப்பி விடுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கு. ஒரு கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுது, பேப்டிசம் அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம தாயின் வயிற்றுல இருந்து வரும்போது நம்ம எதுக்குள்ளதான் இருந்தோமா? தாயின் வயிற்றுல எதுல இருந்தோமா? தண்ணிக்குள்ள இருந்தோமா? அம்னியோட்டிக் ஃப்ளூயிட தண்ணிக்குள்ள இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். அதுதான் என்னது, ஜலத்திலால பிறக்கிறதுன்னு ஒரு கூட்டம் சொல்லிட்டு தெரியுது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் ஜலம் என்று சொல்லும் போது அது என்னது, நம்ம தண்ணீர்ல மூழ்கி ஞானம். நான் ரொம்ப இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். யூதர்கள் மத்தியிலே அவர்கள் என்னது சுத்திகரிப்புக்கு என்று சொல்லி அவங்க ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணாங்க. அந்த ட்ரெடிஷன்ல என்ன செய்யணும், தண்ணிக்குள்ள முங்கின உடனே அவன் என்ன, ஒரு நாள் போய் தண்ணிக்குள்ள முங்கி எழுப்பினோன்னா அவன் என்ன சொல்லிட்டான், என் பாவம் எல்லாம் கழுவப்பட்டதுன்னு சொல்லிட்டான். அப்ப இயேசு அத என்னது, இயேசு எங்க போறாரு, யோவான் ஸ்நானகன் கிட்ட போய் அவரு என்ன எடுக்கிறாரு, ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அது என்னது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞான ஸ்நானத்தை யார் கொடுத்தா, யோவான் ஸ்நானகன் கொடுக்குறான். என்னது, மனம் திரும்பி தண்ணிக்குள்ள மூழ்கி எழும்புறது. அப்ப இன்றைக்கு
நான் பெருசா டினாமினேஷனை நான் ஒரு நாளும் பேசினதே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். டினாமினேஷனை கொண்டு வந்தது மனுஷன். இன்னைக்கு அந்த டினாமினேஷன் எல்லாத்தையும் அப்படி கட்டி ஒரு மூட்டையில வச்சிருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் என்னது? ஒரு பரிசுத்தவான், ஒரு பரிசுத்தவாட்டி. ஆமென். நீதிமான். ஹல்லேலூயா. அதுக்கு இதை நம்ம அக்செப்ட் பண்ணல அப்படின்னா கிறிஸ்துவின் சிலுவையை நம்ம அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம். நான் நீதிமான் என்பதை நம்ம இன்னைக்கு உணரல, இன்னைக்கு நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நம்ம என்ன செய்யறோம்? உதறி தள்ளுறோம் என்று சொல்லி அர்த்தம். அப்ப யோவான் கிறிஸ்து இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்தது எல்லாம் என்னது? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். என்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ஞானஸ்நானம் நம்முடைய பாவம் முழுவதும் என்ன செய்யப்படுது? கழுவப்படுகிறது. அவரோடு கூட அடக்கம் பண்ணி நம்ம என்ன செய்யறோம்? மறுபடியும் நம்ம புது சிருஷ்டியாய் நம்ம எழுதுறோம். அதனால எந்த இடத்துல நீங்க தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் பாவி என்ற உணர்வோட இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்ற அந்த உணர்வோட நான் எப்ப இந்த தண்ணிக்குள்ள நான் போறேனோ, கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன் என்ற உணர்வோட நீங்க ஞானஸ்நானம் எங்க எடுத்திருந்தாலும் அது வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்க இது எல்லாம் நான் விசுவாசிச்சு நான் எடுக்கல அப்படின்னு சொன்னா தயவு செய்து விசுவாசிச்சு எடு. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இன்னைக்கு எத்தனை ஆராதனைகளை நம்ம இன்னைக்கு அட்டென்ட் பண்ணலாம், எவ்வளோ நம்ம வேதத்தை நம்ம வாசிக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியவில்லை என்று சொன்னா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துவிடுவோம். பாருங்களேன், ஒரு பரிசேயன் அவனுக்குள்ள எவ்வளோ ஒரு வாஞ்சை இருந்ததுன்னா அவன் கேட்டிருப்பான். யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணு ஜலம், இன்னொன்னு பரிசுத்த ஆவி. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு மெயினா கொடுத்தது இது ஒண்ணுதான், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இன்னைக்கு இந்த அபிஷேகம் இல்லை அப்படின்னு சொன்னா ஒண்ணு, முதல்ல நீங்க உங்களால இந்த உலகத்துல வெற்றியா வாழ முடியாது. உங்க வாழ்க்கையை முதல்ல நீங்க வாழ முடியாது. ரெண்டாவது, கர்த்தருக்காக பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா உங்களால எழுத முடியும். இது அபிஷேகம் இல்லை அப்படின்னு சொன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாம ஒன்று நம்ம என்ன செய்ய முடியாது. இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, 2 தீமோத்தேயு 3:1 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றா, கடைசி காலத்துல எப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள நம்ம வருவோம்? எப்படிப்பட்ட நாட்கள் வரும் சொல்லுங்க? கொடிய காலம். நீங்க நியூஸ் பார்க்க முடியல, கொடிய காலம். யார் யாரை கொல்றான்னு தெரியல. சார்லி கர்க் ஆண்டவருக்காக நின்ன ஒரு மனுஷன், யூனிவர்சிட்டியா போய் பிள்ளைகள் கேட்கிற அவ்வளவு மோசமான கேள்விகளுக்கெல்லாம் வேதத்துல இருந்து பதில் சொல்ல மனிதனை ஒரு செகண்ட்ல ஷூட் பண்ணி கொண்டுட்டான். எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியில. யோசிச்சு பாருங்க, கொடிய காலம். கொடிய 75 வயசு தாத்தா 25 வயசு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு அடுத்த நாள் இறந்துட்டு, மகளுடைய வயசுல ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி, ஆணும் திருமணம் செய்து கொண்டு, பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு, இதுல வேற பெண்ணும் திருமணம் பண்ணிட்டு நாங்க அடாப்ட் பண்றோம், அதனால நாங்க ரொம்ப நல்லவங்கன்னு வேற சொல்றாங்க. கொடிய காலம். இந்த கொடிய காலத்துல கர்த்தருக்கென்று வாழ்ந்து நீங்க அக்கறைக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இல்லை என்று சொன்னா அது முடியாது. உங்க ஜீவனையே நீங்க காப்பாற்ற முடியலன்னா இன்னொருத்தரை எப்படி போய் நீங்க காப்பாத்துவீங்க? ஆண்டவர் சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசி, என் மாம்சமான யாவர் மேலும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அதெல்லாம் ஸ்பெஷல் பீப்புளுக்கு தாங்க கிடைக்கும், எனக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப இன்னைக்கு பெறலன்னா அது யார் மேல இருக்க தப்பு? நம்ம மேல. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல
கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப யார் இந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியின் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு வசனம் சொல்லுது, யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 7வது அதிகாரம் 37. எல்லாரும் கொஞ்சம் நல்ல கவனமா இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கணும். கவனமா கேட்டு இதன்படி நீங்க செய்ய வேண்டும். 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இதை எதை குறித்து சொன்னார்? அடுத்த வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியை குறித்து அவர் இப்படி சொன்னார். இன்னும் இயேசு எடுத்துக்கொள்ளப்படாதனால பரிசுத்த ஆவி இன்னும் ஊற்றப்படவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எழுதப்பட்டபடியே, யோவேல் தீர்க்கதரிசியில எழுதப்பட்டபடியே என்ன ஆச்சு? அவர் சொல்றாரு, நமக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவரை யாரு பெற்றுக்கொள்ள முடியுமா? அந்த 38 முதல் லைன் என்ன சொல்லுது? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு என்ன உண்டு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உண்டு. இதுல கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3 எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் உண்டு. யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அப்ப இன்னைக்கு யாருக்கு இது பெற்றுக்கொள்ள முடியாது? உலகத்தான் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தேவனை விசுவாசிக்கிறவனால பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனை பெற்று விசுவாசிக்கிறனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அது ஒண்ணுதான் நமக்கு. இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவி கண்டிப்பா என்ன செய்யும்? உங்க மேல ஊற்றப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் எப்படி இதை நான் பெற்றுக்கொள்ள போறேன்? இந்த 2026க்குள்ள போறதுக்குள்ள வாஞ்சிக்கிறவங்க, தாகமா இருக்கிறவங்க கண்டிப்பா அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம ஒரு கூட்டம் வச்சுதான் இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது சீஷர்கள் எல்லாம் கூடுறாங்க. ஒரு 120 பேர் எங்க தெரியுமா கூடுறாங்க? வீட்டுல கூடுறாங்க. வீட்டுல கூடி அவங்க செஞ்சது எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். என்ன பண்ணாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். இதுதான் நம்ம செய்யணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது. லூக் 11:13. லூக் 11:13. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவ்வளவுதான். இதுக்கு வேற எதுவுமே நம்ம ஸ்பெஷலா செய்ய வேண்டாம். வேற எதுவும் ஸ்பெஷலா செய்ய வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு சீஷர்களிடத்துல, நீங்க எல்லாம் போய் எருசலேம்ல என்ன செய்ய? தரித்திருங்கள். அதுதான் அவங்க செஞ்சாங்க. 120 பேர் மேல் வீட்டு அறையில போனாங்க, தரித்திருந்தாங்க, காத்திருந்தாங்க, ஜெபித்தார்கள். என்ன ஆச்சு? பரிசுத்த ஆவியானவர் மேல ஊற்றப்பட்டார். அப்ப 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல நம்ம வாசிக்கும் போது சடுதியில் ஜெபிக்கிறாங்க. சடுதியில் என்ன ஆச்சு? அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து
சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பெரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார். நல்ல கவனிங்க. ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு என்ன பேசினாங்க? வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். எங்கெல்லாம் பரிசுத்த ஆவி வந்து இறங்கினாரோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது நோட் எழுதப்படவில்லை. ஆனா எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தா அங்க என்ன இருக்கு? வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அது எதுக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? ஒரு அடையாளத்துக்கு கொடுக்கப்படுது. அன்னைக்கு பாஸ்டர் எபனேசர் வரும்போது சிலர் பெற்றுக்கொண்டீங்க. எத்தனை பேர் பேசுறீங்க? எத்தனை பேர் பேசுறீங்க? எவ்வளோ பிரைஸ் காட். ஒரு ஆள் பேசு. எத்தனை சிலபல் எக்ஸ்ட்ரா வந்தது? ஒரு வார்த்தை 2 வார்த்தையா மாறிச்சா? 2 வார்த்தை 4 வார்த்தையா மாறிச்சா? 4 வார்த்தை ஒரு லைனா மாறிச்சா? ஒரு பாஷை வேற பாஷையா மாறிச்சா? தேவ பிள்ளைகளே, இந்த அறிவு நமக்கு வேணும். அதனால்தான் ஆவியானவர் இன்னைக்கு அவரை குறித்து பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சொன்னது. ஏன்னா ஜனங்களுக்கு அவரை குறித்த அந்த அறிவு இன்னைக்கு நமக்கு இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து ஒரு யூஸுமே கிடையாது. வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அது எதுக்கு கொடுக்கப்படுது? அது ஒரு அடையாளம். இன்னொன்னு, நீங்க எனக்கு புரியலப்பா, என்னவோ லபோதிபன் கத்துறாங்க, எனக்கு அது புரியல. நீங்க அதை பேச பேச தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறீர்கள். உங்க பக்தி விருத்திக்கு நீங்க பேசுறீங்க. ஹல்லேலூயா. இன்னொருத்தருக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இப்ப நான் பேசும்போது இன்னொருத்தர் அதை கேட்கும் போது அவங்களுக்கு என்ன இல்லை, அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா நீங்க பேச பேச அது உங்களை பக்தி விருத்திக்கு நேராய் தேவனுக்கு நெருங்காத உதவி செய்யும். ஹல்லேலூயா. அப்ப அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியத்தை பேசுகிறான். ரொம்ப முக்கியம். அதனால கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அவங்க வரத்தின்படி அவங்க நாக்கு எப்படி அவங்களால அதை சொல்லட்ட முடியுமோ அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு என்ன ஆச்சு? வந்துச்சு. அதுல என்ன செய்யணும்? வளர வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தயவு செய்து இது எனக்கு இல்லை அப்படின்னு ஆவியானவரை கொச்சப்படுத்தி விட்டுறாதீங்க. ஆண்டவருக்கு தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர். இன்னைக்கு வாஞ்சையாய் ஆண்டவரே, அந்த ஒரு பரிசேயன் அதுல தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் படிக்கு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும் என்று சொன்னா, தேவ பிள்ளையாகி நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வாஞ்சை வேணும்? ஆண்டுடைய அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அந்த ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு வாஞ்சையும் விருப்பமும் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? யார் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க அவங்களால கண்டிப்பா என்ன செய்ய முடியும்? பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளும் போது அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது நம்ம என்ன பார்க்கிறோம்? அடையாளத்துக்கென்று நமக்கு ஒரு பாஷை வருது. முதல் நாள் குதிப்பீங்க, 2வது நாள் குதிப்பீங்க, 3வது நாள் இன்னும் கொஞ்சம் வளருவீங்க. அதுக்கப்புறம் ஆவிய அவிழ்த்து போடாதபடிக்கு அதுல என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துடும். இப்ப பழக பழகதான் அந்த ஆவியை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு இன்னைக்கு உட்கார்ந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம என்ன செய்ய முடியும்? அபிஷேகத்துல நிரம்ப முடியும், பேச முடியும் அந்நிய பாஷையில, பாத்திரத்தை கழுவிட்டு அந்நிய பாஷையில பேச முடியும், பஸ்ல டிராவல் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேச முடியும், வண்டி ஓட்டிட்டு அந்நிய பாஷை பேச முடியும். அந்த இது என்ன செய்யும்? நீங்க அதுல பழக 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 நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஆவியானவர் உள்ளே இருக்கு, அதுல என்ன செஞ்சிருவீங்க? பழகிருவீங்க. ஹல்லேலூயா. ஒரு 5 காரியங்களை
ஏன் ஆண்டவர் இயேசு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல, பரிசுத்த ஆவியில நம்ம மறுபடியும் பிறக்க வேண்டும்? இது எதுக்கு நமக்கு உதவுகிறது? இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எப்படி நம்மள பரலோக ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். முதலாவதாக யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா உங்களை தான் என்ன செய்வாரு? குற்றம் கண்டுபிடிப்பார். இருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டுல ஒரு மனசாட்சியின் காலம்னு ஒண்ணு இருந்தது, அறியாமையின் காலம்னு ஒண்ணு இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப யார் தான் நம்மளை நடத்துற? ஒரு தேவ பிள்ளை இப்ப யார் நடத்தணும்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற தேவ ஜனம் இன்னைக்கு பரிசுத்த ஆவியினால நடத்தப்படணும். அவர் உள்ள உட்கார்ந்து உங்களுக்கு என்ன சொல்வாரு? அவர் தான் உங்களுக்கு பிரெயின் கண்ட்ரோல், ஸ்ட்ரெயிட், ரைட் இண்டிகேட்டர், லெஃப்ட் இண்டிகேட்டர், யூ டர்ன், இதெல்லாம் யாரு சொல்வா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து சொல்வாரு. இன்னைக்கு போய் நான் என் மனசாட்சியின்படி நான் எந்த தப்பும் செய்யவில்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவி நடத்துதுன்னா முதல்ல உங்களை தான் சரி பண்ணுவார். நான் சில காரியங்களை சில ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது உள்ள இருக்கிற ஆவி கிரியை பண்ணும்போது எனக்கு தோணும், ஆண்டவரே முதல்ல பரிசுத்த ஆவி பெற்ற முதல்ல நம்ம தான் சரியாகும். கொட்டு முதல்ல நமக்கு தான் கிடைக்கும். நம்ம தான் முதல்ல சரியாகும். நம்ம கிட்ட முதல்ல அந்த பரிசுத்தம் விளங்கும் போதுதான் இன்னொருத்தரை நம்ம என்ன செய்ய முடியும்? ஏய் நீ தப்பு பண்ற. பவுல் செஞ்சார். ஒவ்வொருத்தருக்கு லெட்டர் எழுதும்போது திட்டி ஏன் தெரியுமா எழுதினாரு? I am led by the Spirit of God, so I have the authority to tell you. நான் தேவ ஆவியினால நடத்தப்படுகிறபடியினால நீ தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் தப்ப நான் சொல்றேன். முதல்ல நம்மள கண்டித்து உணர்த்துவார். இன்னைக்கு ஏன் நிறைய பேரால பாவத்தை விட்டு வெளியே வர முடியல தெரியுமா? அந்த கண்டிக்கிற அந்த ஒரு உணர்வு வரும்போது அதுக்கு கீழ்ப்படிவது. ஏன் விட்ட பாவம் வருது திருப்பி? அந்த கண்டித்து உணர்த்துதலுக்கு இடம் கொடுக்காதபடினால. அதனாலதான் ரோமருக்கு எழுதும் போது பவுல் சொல்றான், ஆவினாலே மாம்சத்தின் கிரியை என்ன செய்யணுமா? அழிக்கணும். பரிசுத்த ஆவி இல்லாம மாம்சத்தை அழிக்கவே முடியாது. பாவம் உங்களை பின் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். பரிசுத்த ஆவி உள்ள இருக்கும் போது அந்த பாவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும் அவர் சொல்லி தருவார். ஹல்லேலூயா. அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வர, ஏன்னா நீங்க பரிசுத்த ஆவியானவர் நடத்த எங்க கொண்டு போய் விடுவார் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போய் விடுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆவியான கலாத்தியர் 5:16 வாசிப்போம். Galatians chapter 5 verse 16. கலாத்தியர் 5:16. அன்புகிறது போல் 5:16. கலாத்தியர் இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சொல்லுகிறது ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அவ்வளவுதான் பிரின்சிபல். அர்த்தம் எப்படி நடக்கணுமா? ஆவிக்கேற்றபடி, ஆவியானவர் சொல்றபடி நீ நடந்துட்ட அப்படின்னா நீ உன் இச்சைக்கு என்ன செய்ய மாட்ட? உன் இச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நீ போக மாட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடிக்க இச்சை வரும், தம் அடிக்க இச்சை வரும், எல்லாத்துக்கும் சீரியல் படம் எல்லாம் வச்சுக்கோ. நான் சொல்றேன், எந்த காரியத்தை உங்களால விட முடியலையோ அதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எனி அடிக்ஷன் முடியல, மொபைல் அடிக்ஷன், படத்துக்கு அடிக்ஷன், சிகரெட்டு, குடி, இது எல்லாம் என்னால விட முடியல இருக்குது. எல்லாத்துக்குள்ள யார் இருக்கா? பிசாசு இருக்கா. அப்ப என்னைக்கு ஆவியானவர் நடத்துறாரோ அந்த வாடை கூட உங்களுக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு பேஷண்ட் இருக்கான், இந்த பக்கம் ஒரு வேப், ஒரு ஃப்ளேவர், ஏன்னா அது இப்போ எப்படி வருது? சிகரெட் வேப் எப்படி வருது தெரியுமா? ஃப்ளேவர் வருது. ஸ்ட்ராபெரி, சாக்லேட், வனிலா.
இந்த பக்கம் ஒரு ஃப்ளேவர் வச்சிருக்கான், இந்த பக்கம் ஒரு ஃப்ளேவர் வச்சிருக்கான், படுத்து கிடக்குறான். படுத்துக்கிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு 30-40 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட்ல இங்க இருந்து எடுத்து ஊதுறான் படுத்துக்கிட்டு. கொஞ்ச நேரத்துல 5 நிமிஷத்துல இந்த பக்கத்துல இருந்து எடுத்து ஊதுறான். பிசாசு, நீ மாம்சத்தின் அந்த இச்சைய நீ தேவ ஆவியினால நடத்தப்பட்ட மட்டும்தான் உன்னால அதை வெறுக்க முடியும். நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில என்னது உங்களால விட முடியலையோ அதுக்கு பின்னாடி ஒரு பிசாசு இருக்குன்றத மட்டும் மறந்துடாதீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு என்ன நிரப்புங்கப்பா, உம்மால நான் நடத்தப்படணும், உம்மால நான் இன்னைக்கு நடத்தப்படணும். எவர்கள் ஆவில நடக்கப்படுகிறார்களோ அவங்கதான் மாம்ச இச்சையை விட்டு தேவனுக்கு புத்திரரா மாறிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக பாவத்தை அவர் கண்டித்து உணர்த்தினா மட்டும்தான் என்ன ஆகும்? நீங்க பரிசுத்தமா வாழ்ந்து ராஜ்யத்துக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியும். அடுத்தது பாருங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 18வது வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 2 verse 18. அந்தபடி நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ரெண்டாவது என்னது ரொம்ப முக்கியம்? ஆதாம் ஏவாள் எதை அசட்ட பண்ணி விட்டுட்டாங்களோ, ஏதேன் தோட்டத்துல தேவனோடு கூட உறவாடி கொண்டு, நல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த அருமையான தோட்டத்துல அழகா ஆண்டரோடு கூட நடந்து ஆண்டரோடு கூட உறவாடி பேசி கொண்டிருந்தாங்க. எதை இழந்தாங்க? ஆண்டரோடைய அந்த உறவை இழந்துட்டாங்க. ஆனா இந்த ஆவியானவர்னால பிதாவிடத்துல சேரும் ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர் இன்னைக்கு இருக்கும்போது, நல்லா நீங்க ஆதியாகமத்தை வாசிக்கும் போது தெரியும், பழத்தை எடுத்தா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? ஏவாள் பழத்தை சாப்பிடும் போது என்னாச்சு? முதல்ல யார் பழத்தை சாப்பிட்டா? ஏவாள் சாப்பிட்டா. ஏவாள் ஒரு கடி கடிச்சு பழத்தை சாப்பிடும் போது ஏதாவது ஆச்சா? எதுவும் ஆல. அவன் ஐயோ நான் நிர்வாணி ஆயிட்டேன்னு சொன்னால, ஒன்னும் ஆல. யார் கடிக்கும் போது? ஆதாம் கடிக்கும் போது வசனம் சொல்லுது, கண்கள் திறக்கப்பட்டது. எந்த கண்ணு திறக்கப்பட்டது? எந்த கண் திறக்கப்பட்டது? மாம்ச கண்கள் அப்பதான் திறக்கப்படுது. ஏன்னா இவங்க தேவனோடு கூட ஆவியில உறவாடிட்டு இருக்காங்க. புரியுதா? அதனாலதான் ஆதாம் கீழ்ப்படியாமையினால விழுந்தான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள், ஏமாற்றப்பட்டாள். ஆண்டவர் ஏவாள்கிட்டே போல, யார்கிட்ட சொன்னாரோ அங்கதான் போன. இவள் ஏமாற்றப்பட்டாள், வஞ்சிக்கப்பட்டாள். ஆனா அவன் என்ன செய்யல? கர்த்தர் டைரக்டா கமாண்ட் கொடுத்து கீழ்ப்படி. அப்ப அந்த ஆவியிலே தேவனை தரிசிக்கிற அந்த தரிசனத்தை விட்டு விட்டார்கள். they lost it. இந்த ஆவியானவர் நமக்குள் அவர் இப்ப இருக்கும்போது ஆவியிலே தேவனை ஆராதிக்க முடியும், ஆவியிலே தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஆவியா இருக்கிறபடினால அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் ஆவியோட உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப ரெண்டாவது ஆவியானவர் என்ன செய்யறாரு? நம்மளையும் பிதாவையும் கனெக்ட் பண்றாரு, நம்மளையும் ஆவிக்குரிய மண்டலத்தையும் கனெக்ட் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த கனெக்ஷன் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, யூ டோன்ட் பிலாங் டு திஸ் வேர்ல்ட்னு சொல்றாரு. நம்மள அம்பாசிடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட்னு பவுல் சொல்றான், நம்மள பரலோக வாசின்றான். அப்ப நம்ம ஊர் அங்க இருக்கு. அப்ப அந்த ஊரு கூட கனெக்ஷன் யார் மூலமா இப்ப வருது? ஆவியானவர் மூலமா வருது. ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம பார்க்கிறோம், கண்டித்து உணர்த்தி நம்மள பரிசுத்தத்துல நடத்துறதுக்கு ஆவியானவர் வேணும். ரெண்டாவது, அந்த ஆவியா இருக்கிற தேவனோடு கூட உறவாடும்படிக்கு ஆக்சஸ் நம்மள என்ன செய்யறாரு? அங்க ஒரு கனெக்ஷன் கொடுக்கிறாரு. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 2:11 நமக்கு தெரிந்த ஒரு வசனம், அது வாசிங்க சீக்கிரம். 1 கொரிந்தியர் 2:11.
மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். மூன்றாவது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு இந்த உலகத்துல வேணும் அப்படின்னா, ஃபார் ரெவலேஷன், டு ரிவீல், நமக்கு சில ரகசியங்களை காண்பிக்கும்படியாய், பிதாவின் இருதயத்துல இருக்கிறத நம்மிடத்துல வெளிப்படுத்தும்படியாய். இன்னைக்கு நம்ம ரொம்ப அப்படியே அந்த குறுகிய இதிலே தான் இருக்கும். அநேக ஊழியக்காரர்களை பார்க்கும்போது சில காரியங்களுக்காக, தேசங்களுக்காக ஆண்டவர் அவருடைய இருதயத்தை அப்படியே ஒருத்தர்கிட்ட பாரத்தை வந்து ஷேர் பண்ணுவார். எனக்கு சில இன்சிடென்ட்ஸ் ஆண்டவர் எனக்கு காட்டியிருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில. காபுல், அந்த என்ன கார்கில், அந்த போருக்கு முன்னாடி நம்முடைய சோல்ஜர்ஸ்க்கு அந்த பாம் போடுறதுக்கு முன்னாடி, அதே மாதிரி ஒரு 9 வயசு பிள்ளை ரேப் பண்றதுக்கு முன்னாடி விடிய நடு ராத்திரியிலே ஆண்டவர் எனக்கு நான் எழும்பி ஜோமனும். சில அவருடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை சிலருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் காட்டுவார். அப்ப அவங்களுக்காக எழும்பி ஜெபிப்போம். அவருடைய ஆவியை அன்றி அவரை நம்ம என்ன செய்ய முடியாது, தெரியாது. உங்க வாழ்க்கைக்குரிய காரியத்தை பரிசுத்த ஆவியார் உங்களுக்கு காட்டுவார். அப்ப அவருடைய ஆவி தான் நமக்கு காட்ட முடியும். நிறைய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைய நான் சொல்ல, அவருடைய நடத்துதல் இல்லாம நிறைய இழப்புகள் என்னுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கும். ஆனா கர்த்தர் பாதுகாத்தார். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது ஆண்டவர் அவருடைய இருதயத்துல இருக்கிற காரியங்கள், ரகசியங்களை நம்ம அந்த யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் அந்த கடைசி லைன்ல நம்ம பார்க்கணும். ஜான் 16:13 கடைசி லைன்ல நாம் கேள்விப்பட்ட யாவை வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அவர் அறிவிப்பார். He will show you things to come. உங்க வாழ்க்கையில சில காரியங்கள் வருதா முன்னாடியே காமிச்சுவார். அதே வசனத்துல முன்னாடி நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், சகல சத்தியத்துக்குள் உங்களை அவர் நடத்துவார். சில நேரங்கள்ல பைபிள் வாசிச்சா புரியல, நிறைய பேருக்கு புரியல. ஏன் புரியல? ஆவியானவரை கூப்பிடல. அந்த இடத்துல உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரே நான் உங்களுடைய வார்த்தையை நான் வாசிக்க போறேன், இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது எனக்கு இந்த வசனத்துல உள்ள ரகசியத்தை எனக்கு காண்பீங்க நீங்க சொல்லும் போது ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு, விளக்கி சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பைபிள்லாம் வாசிக்க முடியல, ஏன்னா புரியல. 2 லைன் வாசிப்பாங்க, புரியல, அவ்வளவுதான், முடிவை. இல்லைன்னா என்னாகமத்தை எடுத்தா ஒண்ணுமே புரியலப்பா, வேண்டாம் இந்த என்னாகமோ, நான் அடுத்த புக்குக்கு போறேன். எது அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கோ. நிறைய பேருக்கு ஏசாயா 1ல இருந்து 35 வரைக்கும் பிடிக்காது. அதுக்கப்புறம் 40லாம் உன்னை என் உள்ள கையில வரைந்திருக்கிறேன், உன்னை நான் அப்படி தூக்குவேன், தாய் போல சுமப்பேன், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் வாசிக்கிறதுக்கு. நீ பாவம் செய்தனா நான் இதை செஞ்சிருவேன், ஐயோ எனக்கு இது வேண்டாம். ஆவியானவர் ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீ எதுக்கு ஜெபிக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. வசனங்களை இன்னும் மேலாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, he will reveal Jesus. இயேசுவே எப்படிங்க? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் இயேசுவே தெரியாது, இயேசுவே அறியல இன்னும். நான் இன்னைக்கு சொன்னேன் ஃபாஸ்டிங் பிரேயர்ல, யாதா கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு இயேசு அப்படின்னா யாரோ ஒரு, இன்னைக்கு வேற ஏஐ வேற போட்டுச்சா, ஏஐ என்ன போட்டுச்சு, ஷ்ரவுட் ஆஃப் டூரின் பார்த்து இதுதான் இயேசுவின் முகம். இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் தரிசிட்டு இருக்காங்க. அவர் அப்படிலாம் கிடையாதுங்க. அதுதான் இயேசுவின் ரியல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஏஐ போட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு நிறைய பேர் இதுதான் இயேசு. இல்லவே இல்லை. அவரை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளது. He will reveal, he will witness, he will
testify Jesus Christ என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அது யோவான் 15:26ல நீ அப்புறம் வாசிங்க. அப்ப மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்றாரு? வெளிப்படுத்துகிறார். He reveals secrets. He reveals secrets. அடுத்து நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். Ephesians chapter 3 verse 16. எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் போதும். அடுத்தது பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து என்ன செய்றார்? உங்களை பலனடைய செய்கிறார். யாரெல்லாம் இருட்டுக்குள்ள இந்த ரூம்குள்ள இருந்து அந்த ரூம்குள்ள போக முடியாது. நிறைய பேருக்கு இருட்டுனா பயம் வந்துரும். ஏதாவது ரோட்ல அப்படி தனியா நடந்து போனா பயம். ஒரு பாத்ரூம்க்கு நைட்டு எழுப்பி போனாலும் 10 லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் என்னது பாத்ரூம்குள்ள போகணும். ஏன்னா பயம். அந்த பயத்தான் கோலி என்ன செய்வான்? ஆவியான உள்ள இருக்கும் போது அவன் உள்ளார்ந்த மனுஷன் பலன் அடைஞ்சிருவான். ஹல்லேலூயா. சீப்போ பிசாசு விரட்டிடுவான். அப்படியே ஒண்ணு வந்து நின்னாலும் பிசாசன் விரட்டிடுவான். பலன் அடைய செய்வான். எதுக்கு பலன் நமக்கு வேணும்? எதுக்கு பலன் வேணும்? பிசாச ஓட்ட மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில இந்த உலகத்துல வாழ்றதுக்கு நமக்கு பலன் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்னது? நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாய் to testify Jesus. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படியே இங்க நான் கையை அப்படி தூக்குன உடனே அவன் 10 மடங்கு தள்ளி போய் விழணும். அதை தான் நிறைய பேர் விரும்புறாங்க. ஆனா ஆவியானவர் வேண்டாம். நிறைய பேர் ஆவியானவர் வேண்டாம், ஆனா எனக்கு வரம் மட்டும் வேணும்ன்றவங்கலாம் பிசாசு மட்டும் தான் கிரியை செய்யும். உன் தூக்கத்தையும் உன்னுடைய பலவீன நேரத்திலையும் நீ அவருடைய சமூகத்துல போய் நீ காத்திருக்காம ஒன்னும் கிடையாது. பவுலுக்கு சொல்றான் 3 தடவை கோவத்தோட போய் கேட்கிறான். அவன் நடந்து போனாலே சுகமாயிருது. அவன் நிழல் பட்டு சுகம் அது. அவன் கர்ச்சிஃப் எவன் தொடுறானோ சுகம் அது. ஆனா அவனுக்கு கர்த்தர் பிசாசு என்னது அப்பப்ப அனுப்புனார் விசிட்டேஷன். பலவீனம். அவன் பலவீனம். ஆனா அவன் போற இடத்துல எல்லாம் என்னது? ஆண்டவர் சொன்னாரு, ஹலோ பிரதர், என் கிருபை போதும் பிரதர். நீ எவ்வளவு நாள் வாழணுமோ நீ வாழுவ. உனக்கு பிரச்சனை வரும்போது நான் என்ன செய்வேன்? தப்பிச்சு போறதுக்கு உனக்கு நான் வழி காட்டுவேன். இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபை இன்னைக்கு அப்படியே தானியேல் சிங்க கபில இருக்கும்போது தேவ தூதன் குதிக்கிற மாதிரி ஆண்டவர் குதிக்க மாட்டாரு. பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாரு. நீங்கள் பலன் அடைந்து நிக்கணும். பேதுரு நின்னா. எந்த அப்போஸ்தலன் நல்ல மரணம் மரிச்சான்னு சொல்லுங்க? ஒன்லி ஜான். அது என்னது? எண்ணெய்க்குள்ளெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு சின்ன அன்றாட வாழ்க்கையிலே நம்ம நின்னு போராடி வெளியே வர்றதுக்கு நமக்கு என்ன வேணும் தெரியுமா? தேவ பலன் நமக்கு வேணும். அந்த தேவ பலனை யார் தருவா? பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் தர முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்ம சந்திக்கிற போராட்டத்துல நமக்கு பலன் அவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். யோவான்ல நம்ம பார்க்கிறோம், அவர் செஞ்சதை விட நம்ம இன்னும் கிரியைகளை செய்வோமா? எப்படி? தேவ பலன். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அடுத்தது நமக்கு என்ன செய்றார்? நம்மளை பலப்படுத்துறார். எதுக்கு? ஓ சுயத்தை. இன்னைக்கு நிறைய பேரு என்னது ஒரு காரியத்தை செஞ்ச உடனே டம 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 நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி ஜோம் பண்ணேன், இது நடந்துச்சு, நான் அங்க பண்ணேன், இங்க பண்ணேன். நான் இப்ப சொல்ல நிறைய நேரங்களில் நிறைய காரியங்களை பண்றேன். ஆனா ஐ ஸ்டாப்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நம்ம சொல்லி ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் அங்க கணக்குல எழுதுனா மட்டும் போதும். அங்க கணக்கு வந்தா மட்டும் போதும். இங்க டமா 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 சொல்றது இங்கே டமா டமா விழுந்துரும்.
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஐ வாண்ட் டு பி a powerful preacher, ஆண்டவரே ஆண்டவரேன்னு பிசாசு தான் வந்து நிரப்பும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல நீங்க கேட்கிற தீர்க்க தரிசனங்களும் நீங்க பார்க்கிற அற்புதங்களும் பிசாசால செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கு. That's the work of the marine spirits. Marine spirits. தண்ணீர்ல இருக்கிற அநேக போதகர்கள் தண்ணீர்ல இருக்கிற ஆவியை கொண்டு அவர்கள் அற்புதத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சபை தூங்கிட்டு இருக்கு. ஏன்னா பரிசுத்த ஆவியுடைய அந்த அவருடைய அந்த ரிலேஷன்ஷிப் இல்ல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேண்டாங்க. நீங்க உங்களால இந்த பூமியில உங்களால வாழ்ந்து வெளியே வர முடியாது. போட்டு அமுக்கி வச்சிருவான். இங்க நிறைய பேருக்கு நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே ஒவ்வொருத்தரா தூங்கினாங்க. அப்ப ரொம்ப மன வேதனையோட ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன், ஆனா என்ன ஆண்டவர்? பாங்க ஒரு தரிசனத்தை காட்டினார். ஒரு குட்டி பிசாசு சபைக்குள்ள வந்து அப்படியே ஒவ்வொருத்தர் தலைய தடவுச்சான். யார் தலையெல்லாம் தடவுதோ அதெல்லாம் என்ன பண்ணுச்சான்? அப்படியே தூங்கி விழுந்துதான். உண்மையா சொல்றேன். நான் இதை நான் யாரையும் நான் வந்து குற்றப்படுத்தவோ எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நானும் 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வர்ற ஆள் தான். நம்ம எல்லாருமே டயர்ட், நம்ம எல்லாருமே வீக் தான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீங்க என்ன தெரியுமா உணரணும்? சத்ரு அந்த விதைக்கப்பட்ட வார்த்தை அவன் திருடிடுவான்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க அலர்ட் ஆயிருவீங்க. தேவ ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு வேணும். அந்த அபிஷேகம் இன்னைக்கு நமக்கு வேணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில அந்த போராட்டங்களை எதிர்த்து நின்று நம்ம ஜெயத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு அந்த அபிஷேகம் வேணும். அந்த பலனை பரிசுத்த ஆவியானவரால மட்டும் நாம் கொடுக்க முடியும். இன்னைக்கு எந்த மனுஷனும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இன்னைக்கு அப்பேற்பட்ட நம்முடைய கண்களால வருகிற ஒருத்தர் நமக்கு விரோதமா கிடையாது. நம்மளால காணக்கூடாதவைகள் நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது என்ற அந்த அறிவு எனக்கு சபைக்கு வர வேண்டும். அப்பதான் பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்வீங்க? தேடுவீங்க. ஆண்டவரே என்ன நிரப்புங்க, எனக்கு நீங்க வேணும். இந்த பூமியில நான் வாழல, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. என் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமா இருக்கு, எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. நம்ம அப்பதான் கேட்போம். அடுத்தது நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 4:30 அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட முத்திரை. இன்னைக்கு இந்த பரலோகத்துக்குள்ள நம்மளை போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னா அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் அந்த எக்கால சத்தம் நமக்கு கேட்கும். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 Corinthians 15:52. 1 Corinthians 15:52. 15:52. எக்காலம் தொனிக்கும். எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படும். உயிரோட இருக்கிற நம்ம மறுரூபமாக்க. எப்படிங்க மறுரூபமாக்கப்படுவோம்? எப்படி மறுரூபமாக்கப்பட்டு நம்ம படாது மேல பறந்துருவோம்? ஆவியானவர் உள்ள இருந்தா மட்டும்தான். ஹல்லேலூயா. ஆவியானவர் தான் நமக்கு அந்த மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரை, that seal. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் வேணும். அதனாலதான் இயேசு சொல்றாரு, வா நான் போறேன், இந்த உலகத்தை விட்டு நான் போறேன், நீங்க என்னது தைரியமா இருங்க, நான் என்ன அனுப்ப போறேன்? உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை, உங்களை ஹெல்ப் பண்ணும்படியாய், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய், இந்த போராட்டமான இந்த வாழ்க்கையில, இந்த கஷ்டமான இந்த வாழ்க்கையில, உனக்கு வருகிற பலவிதமான சூழ்நிலையில உன்னை அப்படியே தாங்கி உனக்கு உதவி செய்து உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்தி அந்த அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பிதா அவர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீ ஆனால் அதுக்கு காத்திரு மகளே, மகளே, நீ அதுக்கு காத்திரு. இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும். இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லிட்டு இன்னைக்கு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கல. இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் வாரம் சர்ச்சுக்கு நான் சும்மா வந்து உட்கார்ந்தேன், இல்லைன்னா அக்கா ஏதாவது கேட்பாங்க, அண்ணன் ஏதாவது கேட்பாங்க, அதுக்கு இல்ல. இன்னைக்கு நான் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னா, கர்த்தர் வைத்திருக்கிற இந்த பூமியில, இந்த தேசத்துல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னா, கர்த்தருக்காக நான் தைரியமா நிக்க வேண்டும் என்று சொன்னா, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள அவர் வாசம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க? இன்னைக்கு
ரெண்டு வார்த்தை பேசுறவங்க இன்னைக்கு முழு வரிகளை பேச தொடங்க வேண்டும். ஹல்லேலூயா. 5 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுறவங்க 1/4 மணி நேரம் பேசணும். 1/4 மணி நேரம் பேசுறவங்க 30 நிமிஷம் பேசணும். 30 நிமிஷம் 1 மணி நேரம் ஆகணும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துல மூழ்கி மூழ்கி எழுமணும். ஹல்லேலூயா. 2 வார்த்தை பேசிட்டு எங்க போதும் இல்லை, அதுல வளருங்க. ஹல்லேலூயா. வளருங்க, அதுல வளருங்க. ஆண்டவர் ருசிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை நடத்துற அந்த விதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். உங்க காரியங்களை அவர் விளக்கி சொல்லுவாரு. உங்க வாழ்க்கையில எதுக்கு இந்த தடை வருதுன்றத சொல்லுவாரு. எதுக்கு இந்த ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்கிறதுன்னு என்று ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுவாரு. நாளைக்கு உன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்றத ஆண்டவர் உனக்கு காட்டுவாரு. நீ இப்ப இருக்கிற அந்த சூழ்நிலைகளை நீ எப்படி இந்த பிரச்சனையை விட்டு நீ வெளியே வர வேண்டும் என்று சொல்லி உனக்கு கற்றுக் கொடுத்து உன் கரத்தை பிடித்து அவர் நடத்துகிற நல்ல பரிசுத்த ஆவியானவர். நெகேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல அவர் சொல்றாரு, நல்ல ஆவி நம்மளை இன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, the good spirit. ஹல்லேலூயா. அந்த நல்ல ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை அடையாளத்தோட நான் பெற்றுக்கொள்ளலைன்னு சொல்றவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு தாகமா கேளுங்க. எப்பனாலும் நீங்க தனியா உங்க ரூம்ல இருந்து நீங்க ஜெபிச்சா கூட அவர் வருவாருங்க. ஏன்னா அவர் அவ்வளவு உண்மை உள்ளவர், நம்மளை நேசிக்கிறவர். உங்ககிட்ட அந்த தாகம் இருந்தா போதும். அவருடைய வார்த்தை மாறுமா? ஆண்டுடைய வார்த்தை மாறுமா? மாறாது. அவர் சொல்றாரு, என் பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்றவனுக்கு நான் தருவேன். அப்ப வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவரோடு கூட அந்த உண்மையுள்ள இருதயத்தோடு வேண்டிக் கொள்ளும், அந்த தாகத்தோட வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, நான் உமக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியாது. இந்த உலகத்துல வாழவும் முடியாது, ஆண்டவருக்காக நம்ம எழும்பவும் முடியாது. இதை இன்னைக்கு மனதுல வைத்துட்டு நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு பரிசேயன் ஆண்டவரிடத்துல நான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அந்த வாஞ்சையோடு ஆண்டவர்கிட்ட வரான். தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் இருக்கும், எத்தனை மாசம் இருக்கும், உனக்கு தான் தெரியும். இன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புனாரா? இன்னைக்கு நீங்க வாஞ்சையா கேட்டீங்களா? ஹல்லேலூயா. கொஞ்சம் போதாது ஆண்டவரே, நான் மூழ்கி மூழ்கி நீளும்படியான அந்த அபிஷேகத்தை எனக்கு கட்டளை எடுங்கப்பா, எனக்கு தாங்கப்பா அப்படி சொல்லுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா. இருதயத்தோடு இன்னைக்கு பேப்டிசம் எடுக்காதவங்க, நான் சொன்னது போல இந்த காரியத்தை நான் விசுவாசிச்சு எடுக்கலக்கா அப்படின்னு யாராவது இங்க இருப்பீங்கன்னு சொன்னா, நான் இப்போ விசுவாசிக்கிறேன், இயேசு எனக்காக மரித்தார், அவரோடு கூட அந்த பேப்டிசம்ல நான் அடக்கம் பண்ணப்படுறேன், அவரோடு கூட நான் எழும்புறேன் அப்படின்னு அது அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னா நீங்க சொல்லுங்க. அந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரால நான் நடத்தப்பட வேண்டும் என்று உந்துதல் பெறுறவங்க இன்னைக்கு தாகத்தோட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா. எல்லாரும் சொல்லுங்க பாப்பா, வாயை திறந்து அப்படியே சொல்லுங்க. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து
மகிழனுமே மிதந்து மிதந்து மகிழனுமே வறுமையா போதுகிறே அல்லேலூயா ரமஷா போதுகிறே வற்றாத ஜீவ நதியாக அல்லேலூயா வற்றாத ஜீவ நதியாக ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே எந்தன் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே எந்தன் பொங்கி பொங்கி வா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே எந்தன் பொங்கி பொங்கி வா ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே ஆசீர்வாதியோ என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி ஹalleluya ஓ ரஹஹஸா ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா கண்மலையை பிளந்து வானத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே கண்மலையை பிளந்து வானத்திலே ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் ஓ ரஷா மாமா அரஷரே ஓ ரெமெமெசே ஓ ரஷரே ஹalleluya 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 இறங்குங்கப்பா ஹalleluya ஹalleluya ஓ ரிமமமசி ரிஷரலலகர ஓ ரமமசி கரஹரலகர ஹalleluya உச்சி தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா உச்சி தண்ணீரே எந்தன் தேவாவியே ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஹalleluya ஓ ரலசே ரீனா ஹரஸா ரஷா ரீனா ஹரஸோரே ரேசே ரஷே ஓ ரமமமா ரீனா ஹஸாரா ஓ ரீமா ஹஷா ரீனா ரஃபிரி ரீனா ரமஷா ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே
உமக்காக வாழும்படியா நிரப்பிருங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அந்த ஒவ்வொருத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்ப பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க. இந்த நேரத்தில் விசேஷமாய் ஜோஷுவாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்ப ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை பாய்வதாகப்பா ஆண்டவரே. மகனுக்கு பரிபூர்ண விடுதலை நீங்க கட்டளையிட்டதுக்காக நன்றி. உம்முடைய சுகம், உம்முடைய ஆரோக்கியம், உம்முடைய பலன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்துல கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இந்த நேரத்துலப்பா இந்த அறைக்குள்ள பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிறப்பா. வலி வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்கிறேன். குட்டி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தர். தழும்புகளால் சுகமானோம் என்ற வார்த்தையின் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை நீங்க கட்டளையிட்டதுக்காக நன்றி. கோல்டோடு அப்பா இருமலோடு இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் வெளியே போ பிசாசு என்று உனக்கு கட்டளையிட்டு. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.